இன்றைக்கி எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் சாதம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 150 துவரம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 150 துவரம்பருப்பு போட்டாச்சு. இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் எடுத்த அரிசிக்கு 2 இது தண்ணி ஊற்றிக்கிறேன். பருப்புக்கு ஒரு 1/2 கப்பு. இந்த சாதத்துக்கு தகுந்த தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வர அளவுக்கு வச்சிடலாம். அரிசியும் பருப்பும் வேக வைக்கிற நேரத்தில் நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். முழுசாகவே போட்டுக்கணும், நறுக்க வேண்டாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பெரிய வெங்காயம், இதுவும் நல்லா வதங்கும். வதங்கினோன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு இந்த காய்கறி எல்லாம் வதக்கி வேக வச்சு சாதத்தில் போட்டுறது தான் நேரம். நறுக்கி வச்சுட்டு ஒன்று ஒன்றா செஞ்சோம்னா ஈஸி நம்ம சாம்பார் சாதம் செய்யலாம். இப்போ நம்ம அது கூட ஒரு காய்கறியாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு முருங்கைக்காய், ஒரு முள்ளங்கி, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பூசணிக்காய், பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம்ல, பரங்கிக்காய், கொஞ்சம் பீன்ஸ். உங்களுக்கு என்ன காய் சேர்க்கணுமோ, ஒரு உருளைக்கிழங்கு, சரி என்ன காய்கறி வச்சுருக்கீங்களோ, சாம்பாருக்கு எந்தெந்த காய்கறி சேர்ப்போமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கத்திரிக்காய், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிப்போம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்திங்கன்னா, சாம்பார் பொடியும் போட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவோம். அதனால் உங்களுக்கு காரம் எப்படி சாப்பிடுவீங்கன்னு பார்த்து நீங்கள் போட்டுங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துங்க. நல்லா ஒரு கிண்டு விடும். அதில் வேகட்டும். நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் காய் வேகட்டும். காய் நல்லா இப்படி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. நல்லா வேகட்டும். நம்ம போட்ட காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்ந்து ஒரு கொதிக்கட்டும். காயெல்லாம் போட்டு நம்ம வேக வச்ச அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம வேக வச்ச அரிசி பருப்பு சாதத்து கூட சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க அரிசி பருப்பு எப்படி வெந்திருக்கு பாருங்கள். மஞ்சள் போட்டு வேக வச்சோம்ல, அது எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். இது கூட நம்ம இப்போ அந்த குழம்பு எடுத்து சேர்த்துக்கலாம். இது திக்காக இருக்குன்னா அந்த குழம்பு ஊற்றினா நம்மளுக்கு வந்து அந்த சாதம் வந்து சரியாக வந்துடும். அந்த குழப்பு வந்துடும். சேர்த்துக்கலாமா? அந்த குழம்பு எடுத்து இந்த சாதத்து கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுக்கு இன்னொரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம்.
இன்னும் நம்ம கடுகு சீரகம்லாம் போட்டு இதில் தாளிக்கலைல்ல, காய்க்கு மட்டும்தான் வதக்கிறதுக்காக செஞ்சோம். இன்னொரு தாளிக்கிறது போட்டுடலாம். இதில் நல்லா எப்படி தளன்னு இருக்குன்னு பாருங்கள். சாம்பார் சாதம் கிளறினோம்னாவே அந்த குழம்பு ஊற்றி நம்ம கிளறையிலேயே நல்லா இப்படி வந்துடும், இருக்காது. கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சாம்பார் சாதத்துக்கு நெய் தான் நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், நல்லா பொரியல். கூட ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, முந்திரி இருந்தால் 2 சேர்த்துக்கங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்க. முந்திரி கொஞ்சம் பொரியல். லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். டேஸ்ட்டுக்காக தான் மிளகுத்தூள் சேர்த்தா நல்லாயிருக்கும். இதை எடுத்து நம்ம அந்த சாதத்தில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.